ஹலோ தம்பி தங்கச்சி, நீ இந்த நாட்களில் கிறிஸ்மஸை பற்றியும் ஏசப்பா எப்படி பிறந்தாங்கன்ற ஒரு சில விஷயத்தை பற்றி நீ கற்றுட்ருக்க அப்படி தானே? அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முன்னிணை. முன்னிணைனா என்னன்னு சொல்லி நீ யோசிக்கலாம். ஜீசஸ் பிறந்த இடம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், அவர் மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். அந்த மாட்டு தொழுவத்தில் மாடு சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அதில் தான் வைக்கல் எல்லாமே போடுவாங்க. ஒரு ஸ்மால் உட்டன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் தெரியுமா? அதுக்கு பேர் தான் முன்னிணை. அது எங்கே தெரியுமா இருந்தது? அதை பற்றி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அண்ணன் உனக்காக எடுத்து வாசி காட்டுறேன். லூக்கா 2:16 தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். இது என்ன சம்பவம்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேய்ப்பர்கள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஏஞ்சல் வந்து மேய்ப்பர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி. அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமாம், பெத்லகேமில் பிறந்திருக்கிறான்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா மேய்ப்பர்களும் ஓடி போய் பார்த்தாங்க. அப்போ அழகான குட்டி ஏசப்பாவை கொண்டு போய் அந்த உட்டன் பாக்ஸ், அதாவது முன்னிலையில் கொண்டு போய் வச்சிருக்கிறத இவங்க பார்த்தாங்க. நீ கூட நினைக்கலாம், ஜீசஸ் இந்த உலகத்தில வந்த நமக்காக பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தவர், அவரை கொண்டு போய் இந்த பாக்ஸில் வச்சுருக்காங்களேன்னு சொல்லி நீ யோசிக்கலாம். ஜீசஸ் தேர்ந்தெடுத்த இடம் அதுதான். அது ரொம்பவே யாருமே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. யாருக்குமே பிடிக்காத ஒரு இடமா தான் இருந்துச்சு. ஆனால் ஜீசஸ் எப்போ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பாக்ஸில் கொண்டு போய் முன்னிலையில் வச்சாங்களோ அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துக்கு தான் உலகத்தில் இருந்த எல்லாருமே சரி, உலகத்தில் பெருமையாக பேசப்பட்டவங்க எல்லாரும் அந்த இடத்த போய் பார்த்தாங்க. நீ கூட யோசிக்கலாம், நானும் இதை மாதிரி தான் யாராலையும் பிடிக்கலை, என்னை யாருமே பிடிக்க மாட்டேது, என்னை எல்லாருமே ஒதுக்குறாங்கன்னு சொல்லி நீ யோசிக்கலாம். ஜீசஸ் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக உன்னையும் ஆண்டவர் நிச்சயமாக வீழ்த்துவார். பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது. அதை உனக்காக அண்ணன் எடுத்து வாசித்து காட்டுறேன். சங்கீதம் 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஏசப்பா பிள்ளையாக இருக்கிற உன்னையும் ஆண்டவர் கட்டாயமாக உயர்த்த முடியும். அவரை நீ நம்பினா அவரும் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹாய் தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் சீசனோட குட் நியூஸை சூப்பராக கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கூட உங்கள் ஆன்சர்ஸை அனுப்பியிருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு கூட இருக்கீங்க. சரி, இன்றைக்கி கூட அண்ணா உங்களுக்கு குட் நியூஸ் பற்றி எடுத்தாங்கல்ல, அதில் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொருள் வந்து ஷோ ஆகிருக்கும். அந்த பொருள் எத்தனை தடவை ஷோ ஆச்சுன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ண போகிறீங்க.